பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நீ சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரப்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீண்ட நாட்கள் சங்கீதம் எழுதப்பட்டதான சங்கீதம் 7 சொல்கிறார், கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார், நான் காட்சியடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மேய்த்து செல்கிற மேய்ப்பராய் தலைவனாய் இருக்கிறபடினால் நாம் குறைவடைவதில்லை, நாம் தாழ்ச்சியடைவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே நாம் சொல்கிற காரியம், நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சியடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், தலைவராக இருக்க வேண்டும். மேய்ப்பராக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே எந்த குறைவுகளும் இராது. பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் என்ன செய்யணும்? எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் முன்னே வைக்க வேண்டும், முதன்மைப்படுத்த வேண்டும். அதாவது ஒரு நாள் புதிய நாள் பிறகுதுன்னா நம்ம முதல்ல நம்மளுடைய வேலைகளை செய்யக்கூடாது. எழுந்தவுடனே காப்பி போடுறது, எழுந்தவுடனே சமைக்கிறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. எழுந்தவுடனே நம்ம ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும், ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும். இப்படியாக நாம் ஆண்டவரை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும், தேவனை நாம் தேட வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம தேவனை தேடுகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? நன்மைகளை தருகிறார். குறைவில்லாதபடி ஆண்டவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி அது மாத்திரம் எல்லா காலங்களிலும் நம்மளுடைய ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் அதில் நம்ம ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு நல்ல ஈவுகளை தரும்போது நம்ம கர்த்தரை நம்ம செய்யணும், மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு அநேக மக்கள் நம்ம வாழ்க்கையிலே செல்வமும் பட்டமும் படிப்பும் வரும்போது அவர்கள் சொல்றாங்க, நான் இந்த அளவுக்கு நான் வசதியா இருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கிறேன், இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா என்ன செய்யறாங்க? பேசுகிறாங்க. படித்தவர்கள் என்ன செய்யறாங்க? படிப்பை குறித்து மேன்மை பாருக்காங்க. அப்படி இல்லாதபடி ஆண்டவர் திரும்ப கொடுக்கலன்னா, ஆண்டவர் இறக்கம் பாராட்டனா அதெல்லாம் நடந்துருக்குமா? கண்டிப்பா நடந்துருக்காது. அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துகிற ஜனமாயிருக்கணும், ஆண்டவர் நாம் முன்னிறுத்துகிற ஜனமாயிருக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் முதன்மைப்படுத்தணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு கல்யாண வீடு வருதுன்னு வைங்க. கல்யாண வீட்டுக்கு போவீங்களா? ஆண்டவர் ஆராதிக்க வைப்பீங்களா? ஆண்டவர் ஆராதிக்க வரணும், அப்பதான் ஆசீர்வாதம். கல்யாண வீட்டுக்கு போனா அதுல ஆசீர்வாதம் இல்லை. அப்போ ஆண்டவரை தான் நான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், எளிதாக புரிந்து கொள்றதுக்காக. அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ரெண்டுமே. இப்போ உங்க ஒரு வீட்டுல எப்படி சொல்றது, அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அவங்க ரசிக்கப்படாம இருக்கலாம், உங்க அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்குறாங்க. அப்போ அது முக்கியமான ஒரு காரியம் தான். அப்போ நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? கல்யாண வீட்டுக்கா? ஆண்டவர் ஆராதிப்பதுப்பா. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவப்படுத்த வேண்டும், ஆராதிக்கணும். ஆராதனைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா அது தவறு இல்லை. அப்போ நம்ம ஆராதனையை கட் பண்ணிட்டு நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனா அதுல ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடியாது. அப்புறம் நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது நம்ம ஆண்டவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நாம் முதன்மைப்படுத்தி நாம் என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும், கர்த்தரை முன்வைக்க வேண்டும். அப்போ தாவீது சொல்கிறார், கர்த்தரை என் வலது பரிசுத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்ம வலது பரிசுத்துல பக்கத்துல அப்படி உட்கார வச்சுக்கணும். நம்ம யார் பக்கத்துல உட்கார வச்சிருக்கோம்? நம்மளை நேசிக்கிறவங்கள, நம்மளை நண்பனை, நம்மளுடைய அம்மாவை, அப்படி பிரியமானவங்களை நம்ம வச்சிருக்கோம். ஆனா வேதத்துக்கு தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரின் வலது பக்கத்துல
அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு நம்ம இருக்கும்போது அப்படியே நம்ம துதித்துக்கொண்டு ஆண்டவர்களே நம்ம குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குறைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்களை கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். குறைகளை ஆண்டவர் நிறைவாக்குகிறார். குறைவுகள் இருந்தாலும் அதை நிறைவாக்க ஆண்டவருக்கு எப்படி உண்டு? வல்லமை உண்டு. ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி படைச்சாரு? மண்ணினால படைச்சாரு. மண்ணினால ஒரு மனுஷனை படைக்க முடியும். இந்த பூமிய ஆண்டவர் வார்த்தையினால உண்டாக்க முடியும்னா அவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு பாருங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைகளை நிறைவாக்க ஆண்டவருக்கு சக்தி இருக்கா, வல்லமை இருக்கா இல்லையா? நிச்சயமாகவே 100க்கு 100 அவருக்கு வல்லமை இருக்குது, அவருக்கு சக்தி இருக்குது. அதாவது மனுஷனால கூடாத காரியங்கள் ஆண்டவரால கண்டிப்பா கூடும். இதுதான் வேண்டிய வார்த்தை. அதை முழுவதுமா நம்ம நம்பணும். நம்ம விசுவாசத்துலதான் நம்ம நினைச்சுட்டு ஜெயிக்க முடியும். விசுவாசத்துலதான் நம்ம வெற்றிய வர முடியும். இப்போ நம்ம ஆண்டவர் எப்படி வைத்துக்கணும்? தலைவராக வைத்துக்கணும். நம்ம என்ன செய்யப்படுவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. அன்றைக்கு அங்கே கல்யாண வீட்டிலே காணாமல் கல்யாண வீட்டை திராட்சரசம் என்ன வந்தது? குறைவு வந்தது. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வெறும் தண்ணீரை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்து அதை திராட்சரசமாய் முதலிருந்த ரசத்தோட மிகவும் அதிக ருசியுள்ளதாய் மாற்றினார். அப்ப அந்த கல்யாண வீட்டுல என்ன வந்துட்டு? ஆகாரம் இல்லாத ஒரு குறைவு வந்துட்டு அந்த குறைவை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உடனே நிறைவேற்றினார். அப்போ ஆண்டவர் அந்த தேவன் இன்றைக்கு ஜீவனுள்ளவரை இருக்கிறாரா இல்லையா? அவர் இன்னைக்கு ஜீவனுள்ளவரை தான் இருக்கிறாரு. நம்ம தான் என்ன செய்யறதில்ல? விசுவாசிக்கிறதில்ல. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அற்புதத்தை இன்றைக்கு இந்த நாட்டில செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியும். அவர் சொல்ற நான் மாறலங்கிறாரு. மனுஷன் தான் என்ன செய்வோம்? அப்பப்ப மாறிடுவோம் ஆளுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவர். இன்றைக்கும் வல்லமை உள்ளவர், இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். அவரை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே நீங்க கர்த்தருக்கு எந்த அளவுக்கு முதன்மை கொடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அவர் துதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதற்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அது ஒரு ஏமாற்றம் இல்லை. ஆண்டவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. ஆகவே அவரை முழு மனதார நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கிறார். மாத்திரம் அவர் உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நிலையை நம்ம என்ன செய்கிறார்? கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உள்ள பசுமையான இடங்களில் மேய்க்கிறவர், அந்த வேத வசனத்தை தருகிறவர், நல்ல ஜீவ தண்ணீரை தருகிறவர். அப்படிப்பட்ட தண்ணீரை தந்து, வசனத்தை தந்து, செழிப்புள்ள பசுமையுள்ள முழுவாய் ஆண்டவர் நம்மை மாற்றி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகும்போது ஆத்மாவை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். அங்கே 42வது சங்கீதம் நினைக்கிறேன், மாநாடு அந்த அதிகாரத்தை ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்து என்று சொல்லி ஆத்மாவை அப்படியே தாவீது தனக்குள்ளே அங்கே சொல்லி தேற்றுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறார்? தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போன இருதயத்தை ஆண்டவர் தேற்றுகிறார் தேவனாய் இருக்கிறார். சோர்ந்து போன ஒரு எளியாவை ஆண்டவர் வார்த்தையினால் அப்பத்தினால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? திருப்தியாக்கி தேற்றினார். இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவர் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நாமத்தின் நீதியின் பாதையில நடத்துகிறது. நீதியான பாதையில, விசுவாசத்தின் பாதையில, ஜெயத்தின் பாதையில ஆண்டவர் நடத்துகிற தேவன். 4வது வசனம், நான் மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலுக்கு தனியும் என்னை தேற்றும். மரண இருளி பள்ளத்தாக்கில் தாவீது அவன் ஆடுகளை வைத்து சொல்லும் வழி ஒரு மரண இருளின் வழி, ஒரு பள்ளத்தாக்கின் வழி, ஒரு காடுகள் நிறைந்த ஒரு ஆபத்தான நிறைந்த இடம். அங்கே கரடிகளும் சிங்கங்களும் விஷ ஜந்துக்களும் வந்து தாக்கக்கூடிய ஒரு போராட்டம் நிறைந்ததான ஒரு இடம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் நினைச்சான், கடந்து சென்றான். ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். அப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக தாவீது நடந்த போதிலும் ஆண்டவர் அவனை பாதுகாத்துக் கொண்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் அவனை செய்கிறார், பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதாவது அங்கே கடந்த நாளிலும்
போன்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது ஆண்டவர் என்ன செய்தார்? பாதுகாத்து கடந்த என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மரண பள்ளத்தாக்கின் சூழ்நிலையிலே ஒரு நாளிலே நடந்தபோது ஆண்டவர் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்தபோது இந்த கொரோனா ஊசி போட்ட டைம்ல அது எனக்கு செட் ஆகல. ஒரு பயங்கரமான ஒரு போராட்டத்தின் வழியாக கடந்து சென்ற போதிலும் ஆண்டவர் மரண பள்ளத்தாக்கை மாற்றி ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்? நல்ல ஒரு பலனையும் ஜீவனையும் தந்தார். அவர் பாருங்க, தாவீதோட வாழ்க்கையிலே அவனை சிங்க கவியிலே என்ன செஞ்சாங்க? போட்டாங்க, எப்படியாவது அவன் கொன்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பாருங்க, அவன் மரண கண்டிப்பா சிங்க கவியில போட்டா சிங்கம் கண்டிப்பா கடிச்சு சாப்பிடும். ஆனா பாருங்க, ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு. சிங்கம் சாப்பிடாதபடி ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு ஆண்டவர் தானியேலை என்ன செய்தார்? பாதுகாத்தார். இப்போ அதே போல எப்படி எவனை விழுங்கலாமோ வென்று வெற்றிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்கிறான்? பிசாசானவன் வழி தேடிக்கிறான். ஆண்டவர் பிள்ளையில நம்ம இருக்கிறோம், நம்மளை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சத்துருவானவன் என்ன செய்கிறான்? சுற்றி சுற்றி வருகிறான். ஆனா அவன் சமயங்களின் தருணங்களில் பார்க்கிற இது போன்ற மரண சூழ்நிலையின் வழியாக நம்ம நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? பாதுகாக்கிறார். தேவ தூதர்கள் சூழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பணிகளை ஆவியை தந்திருக்கிறார், தூதர்களை தந்திருக்கிறார். அப்ப தூதர்களை சூழ ஆண்டவர் பாதுகாக்கிறார். ரத்தத்திலே மறைக்கிறவங்க என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே இருந்து பிரயாணப்பட்டவர்கள் வருவது, அங்கே எகிப்திலே இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? பாதுகாத்தார். எகிப்தின் ஜனங்களுக்கெல்லாம் பாதைகள் வந்தது, தலை பிள்ளை சங்காரம் என்ன செஞ்சது? கடைசி பாதையாக அனுப்பப்பட்டது. அப்ப வந்தபோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை ஒவ்வொரு வீடுகளிலே பூசி ஆண்டவர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்புறம் நம்ம மரணம் நம்மளை நெருங்குவது போல இருந்தாலும் ஆண்டவர் மரணத்துக்கு தப்பித்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளை அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது? பொல்லாமை குறித்து பயப்படக்கூடாது. எல்லா சூழ்நிலைக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், சோதரிக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்போ தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீது சொல்கிறான், இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் நடந்தாலும் நீர் ஏன் கூட இருக்கிறீர் என்று அடிக்கடி அவன் நினைச்சுக்கிறான். அதை அந்த வேர்டை அவன் என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். நீர் ஏன் கூட இருக்கிறீர். நீங்க என்னைக்காவது அப்படி சொல்றீங்களா? ஆண்டவர் நீங்க ஏன் கூட இருக்கீங்க, பார்த்தா நீங்க நடக்கும் போது, சமைக்கும் போது, எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு பேசுறீங்களா? நீங்க ஏன் கூட இருக்கீங்கப்பா, என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? அப்படின்ற அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? ஆனா தாவீதுக்கு இருந்தது. அவன் சொல்றான், நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் அடிக்கடி ஆண்டவரை கூட இருப்பதை அவன் நினைச்சுக்கிறான், அறிக்கை செய்கிறான். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்க ஏன் கூட இருக்கீங்கப்பா, பயங்கரமான உங்களுக்கு ஆபத்து சூறாவளி வருதா, நீங்க வந்து சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான், பயங்கள் வரும் தான், என்ன சொல்லல. ஆனாலும் நீங்க சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நீங்க ஏன் கூட இருக்கீங்க, நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசமா என்ன செய்யணும்? நம்ம அறிக்கை செய்யணும். அப்ப தாவீது சொல்கிறார், நீங்க என்னோடு கூட இருக்கிறீர், உங்க தோளும் உங்க தடியும் என்னை தேய்ச்சும். நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க, நீங்க எப்படி என்ன தேய்ச்ச போறீங்க? உங்களது கோலினாலும் தடியினாலும் நீங்க என்ன செய்றீங்க? என்னை தேய்ச்சுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். தன்னுடைய வசனத்தினால, வார்த்தையினால நீங்க என்ன தேய்ச்சுவீங்க சொல்லி அவன் சொல்றான். அப்புறம் சத்துக்கள் முன்பதாக ஒரு பந்தி ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிக்கிற தேவன் தலையை ஏதான அபிஷேகம் பண்ணுகிறது. பாத்திரம் நிரம்புகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பாத்திரம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய பாத்திரம் காலியா இருக்கிறதா? உங்களுடைய பாத்திரம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது? ஆண்டவர் அபிஷேகத்துக்குரிய பாத்திரங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். 5 புத்தியுள்ள ஸ்திரீகளுடைய பாத்திரத்திலே எண்ணெய் நிறைஞ்சிருந்தது, ஒரு குறையில்லை, நல்ல நிறைவா இருந்தது. எப்பவும் அவங்க என்ன செஞ்சாங்க? குதிச்சுக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே ஆண்டோட வருகைக்காக காத்துட்டே இருந்தாங்க. இன்னும் 5 பேர் என்ன செஞ்சாங்க? கடைசி நிமிஷம் வரட்டும், அப்பா பாட்டுக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, இன்னும் மாதம் இருக்கு, இன்னும் வருஷம் இருக்கு, நாளைக்கு போகட்டும், நாளைக்கு போகட்டும், அடுத்த மாசம் போகட்டும், அடுத்த வாரம் போகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? இன்னும் 5
நிரப்பப்பட்டிருக்கிறது? அபிஷேகத்தின் எண்ணெயினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? இல்லைன்னா காலியா இருக்கிறதா? உங்க உலக ஓட்டத்தையும் ஓடி ஓடி கர்த்தரை துதியாதபடி, கர்த்தரிடத்திலே அமராதபடி, கர்த்தரோடு உறவாடாதபடி இருக்கிறீர்களா? பெருமையான பாத்திரத்தை வைத்து அப்படியே நீங்கள் நாட்களின் நேரத்தை ஓட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லி என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. இன்றைக்கு உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வெளியுது. ஏன் நிரம்பி வெளியணும்? அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நிரம்பி வழிதாதான் சத்துருவை நம்ம ஜெயிக்க முடியும். நிறைஞ்சி வழிதாதான் நம்ம வெற்றியை பெற முடியும். என்னதான் நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும், பல வருஷம் விசுவாசியா இருந்தாலும், ஊழியக்காரி இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில அபிஷேகத்தின் அபிஷேகத்தின் நிறைவு இல்லை அப்படின்னா நம்ம வெறும் சீரோ தான். அப்ப நம்ம சாத்தான பார்த்து போனது சரி போகாது, அந்த ஸ்ட்ராங்கா நிற்கும். ஒரு வியாதிக்கான ஜோம் அது போகாது, ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்ப அந்த அபிஷேகம் நுகங்களை உடைக்கிறது, கட்டுகளை உடைக்கிறது. அபிஷேகத்தினால் நுகங்கள் முடிந்து போகும். அப்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏதோ ரசிக்கப்பட்ட நாள்ல நான் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், அப்ப அந்த அபிஷேகம் அல்ல. அப்புறம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? பாத்திரத்தை விலைக்கு தான் சமைக்கிறோம். என்னைக்கோ புதுசா புதுசுல வாங்கின பாத்திரம் சமைக்கிறோமா? இல்ல, ஒவ்வொரு நாளும் அது அழுக்காயிடுது. ஒவ்வொரு நாளும் கழுவுறோம், அற்புதத்துல சமைக்கிறோம். அப்படி நல்ல சீக்கிரமா நம்ம என்ன சமைச்சு சார். அதே போல நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவின் அக்கினியில நம்ம எப்பொழுதும் நிறைவுள்ளவர்களா இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, அந்த தாவீது அவன் சின்ன பையன் தான். அவன் கையில வெறும் 5 குளங்கள் தான் இருந்தது. ஆனா ஆண்டவருடைய நாமத்தினால, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால அவன் நின்ற போது பெரிய கோழியத்தான் இருந்த அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை நினைச்சுட்டான், எழுதி வீழ்த்திவிட்டான். காரணம், அவனுக்குள்ள இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ள இருந்ததான அபிஷேகம் அங்கே சத்துருவை எதுக்காக வீழ்த்தி விட்டது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அபிஷேகம் இருக்கிறா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்குது என்றால் நீங்கள் சத்துருவை எளிதாக மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் சத்துருக்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தியை, சத்துருக்கள் இவெல்லாம் முன்னேறி வருவானா, இவனுக்கெல்லாம் எப்படி போன்ற ஒரு வாழ்வா என்று சொல்லி உங்கள் சத்துருக்கள் ஆச்சரியப்படுகிற வகையில ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். அப்போ உங்களுக்கு மெயினா வேண்டியது என்ன? உங்களுடைய ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகம் உங்களுக்கு வேணும். பாத்திரம் நிரம்பி வெளியும். நீங்க அதுக்காக டெய்லி ஜெபம் பண்றீங்களா? ஜெபிக்கும் போது ஆண்டவரே அபிஷேகம் புதிய வல்லமையினால், புதிய பாஷையினால் நடக்கும் ஆவில நிறைத்து ஜெபிக்கிறீர்களா? எத்தனையோ சத்தத்தை நம்ம அழிக்கும்படிக்காக அங்கே பலவிதமான கிரியைகள், பலவிதமான மறைவான கண்ணியங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு எழுப்பி நின்றாலும் அங்கே ஆண்டவர் பாதுகாக்கிறார். காரணம், அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறதுனால ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம், நம் உயிருள்ள நாளெல்லாம் அவருடைய கிருபை நம்ம செய்யும் பின் தொடரும். அப்ப அவருடைய கிருபை இருக்கிறனாலதான் இன்றைக்கு நம்ம என்ன செய்யல, செத்து போகல. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். எத்தனையோ நிறைய நம்ம வாழ்க்கையில ஆபத்து வந்திருக்கு, உண்மைதான். ஆனாலும் சத்துரு எளிதா நம்மளை அடிச்சுலாம் நம்ம நினைச்சான், முயற்சி செஞ்சான். ஆனால் சத்துரு என்ன செஞ்சான்? ஒவ்வொரு வேலையிலும் தோற்று போகிறான். நம்ம ஜெயம் பெற்று எழுப்பி வரதுக்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய கிருபை நம்மோடு இருக்கிறபடினா, அவருடைய இரக்கம் நம்மோடு இருக்கிறபடினால் ஆண்டவர் கிருபையாய் நம்மளை பாதுகாக்கிறார். இம்மட்டும் பாதுகாத்தவர் இனிமேல் ஜீவனுள்ள நாள்வரையும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கிருபையாய் வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் ஆண்டவர் நம்மை நிலைத்திருக்கப்படுவார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சமயத்திலும் ஆண்டவரை நாம் முன்னிறுத்த வேண்டும். ஆண்டவரை மேற்பராய் நாம் வைத்திருக்க வேண்டும், முதன்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக அங்கே நம்ம எப்பொழுதும் ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர் என்கிற வார்த்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். விசுவாச அறிக்கை எப்பொழுதும் நம்ம செஞ்சுட்டே நம்ம இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு இருந்து நம்மளுடைய பிரச்சனைகள், போராட்டங்களை, நமக்கு முன்பதாக இருக்கிற அலைகள், தடைகள் எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய பலனை தருவார். அப்ப நம்ம சொல்ல வேண்டிய அறிக்கைங்கிற காரியம் என்ன? அதே நீங்க என் கூட இருக்கீங்கப்பா, என் கூட இருக்கீங்கப்பா, அடிக்கடி நம்ம அறிக்கை செய்யணும். மூன்றாவது காரியம் நம்ம என்ன செய்யணும்? அங்கே அபிஷேகத்தின் எண்ணெயினால், அபிஷேகத்தின் வல்லமையினால நம்ம என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனையோ காரியத்தை கேட்கிறோம். எனக்கு புது ட்ரெஸ் வேணும், புது வாட்ச் வேணும், புதுசு வேணும், அது வேணும், இது வேணும்னு ஆசைப்படுறோம். புதுசு ஆசைப்படுறோம். இந்த என்னைக்காவது புதிய அபிஷேகத்துக்கு ஆசைப்பட்டிருக்கோமா? கிடையாது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அப்படி இல்லை, அபிஷேகத்துக்காக பார்க்கிறது. புதிய அபிஷேகத்தை பெற்று நாம் நிரம்பி வலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, நான்காவது
வாசிக்கும் 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பக்கம் 257 பக்கம் 2 கொரிந்தியர் 13:14. கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இன்னொரு முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் இன்னொரு முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட தேவன்? இங்க நம்ம 3 காரியங்களை பற்றி வாசிப்போம். ஒன்று யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய தேவனுடைய தேவன். மூன்றாவது பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? திரியேகர். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. மூவரும் ஒரே தேவன். மூன்றாகிய ஒரே தேவன். கொஞ்சம் நமக்கு புரியுது. நம்ம நம்முடைய மனித மூளையை வச்சு இதை புரிஞ்சுக்க முடியாது. பழைய பாட்டு காலம் பிதாவின் காலம். ஹல்லேலூயா. பிதா, கர்த்தர், தேவன். இயேசு வந்து கிடையாது. இயேசு பழைய பாட்டு காலம் என்ன சொல்லுங்க? பிதாவுடைய காலம். ஆமென். அரபிக் மொழியில அல்லாஹ்னா பிதா, தேவன். அப்போ பழைய பாட்டு காலம் பிதாவுடைய காலம். புதிய பாட்டு காலம் யாருடைய காலம்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. ஆமென். யோவான் 1:14 வசனம் வாசிங்க. யோவான் 1:14. ஆமா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பழைய பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார்? சொல்லுங்க. வார்த்தையாக இருந்தார். எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது 14 நான் பிதாவை வேண்டிக் கொண்டேன். அப்பொழுது என்னிலும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப யாரை குறித்து பார்க்கிறோம்? யாரை குறித்து பார்க்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ நம்ம யாரை குறித்து பார்த்தோம்? மகளே பழைய பாட்டு யாரு? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பிதா தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த. இல்லை, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1:20. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியோ மனுஷனை உண்டாக்குவோமாக. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தேவன் நமது சாயலாக. நல்லா சொல்லு. கரெக்ட்டா? என்ன சொல்கிறார்? இந்த வாசிங்க, இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. தேவன் நமது சாயலாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப நான் மட்டும் தனியா இருந்தா நான் என்ன சொல்றேன்? சொல்லுங்க. நான் மட்டும் தனியா இருந்தா என்ன சொல்லுவேன்? நான். இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நான் எப்படி சொல்றேன்? நான். ஹல்லேலூயா. அப்ப இங்கே ஆண்டவர் சொல்லு, இதெல்லாம் திரித்துவத்தினுடைய ஒரு காரியத்தை
மனுஷனை சொல்லுங்க. அப்போ பிள்ளைகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு வேதம் அனைவருக்கு தெரிவதில்லை. நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவியை ஒரு திரியேக தேவனை நாம் நினைச்சுக்கிறோம், ஆராதிக்கிறோம். சொல்லுங்க. இன்னைக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் குழந்தை போயிருப்பாங்க. இது நிறைய தெரியாதனால நமக்கு அது நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணும். அப்போ இங்கே பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார் 2:13-14 3 காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சொல்லுங்க 2:13-14 அல்லேலூயா. என்னதான் இருப்பதாக சொல்லுங்க. நல்ல கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க என்னது? சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க. தப்பா சொல்லுங்க. சொல்லுங்க. முதல்ல என்னது? கிருபை. அடுத்து அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். திரித்துவத்தின் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன? கிருபை, அன்பு, ஐக்கியம். அல்லேலூயா. பவுல் இந்த அதிகாரத்தை யாருக்கு எழுதினார்? லெட்டர் யாருக்கு எழுதினார்? அந்த கடிதத்தை யாருக்கு எழுதினார்? சொல்லுங்க. நீங்க வாசித்தீங்க. அது பேர் என்ன பேர்? கொரிந்திய. எந்த சபைக்கு எழுதினார்? கொரிந்து சபைக்கு எழுதினார். கொரிந்து சபையில என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு? சொல்லுங்க. சொல்லுங்க. ஐக்கிய குறைபாடு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? சபையில பிரிவுகள். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், இப்படி ஐக்கிய குறைபாடு பிரிவுகள் காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. பொய் போதகர்கள், தப்பான உபதேசத்தை சொல்லுகிறவர்கள். இப்ப நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்? இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியை பத்தி சொல்லி கொடுத்தீங்கன்னா குழப்பிடுவாங்க. நீங்க சில பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்கறாங்க, பிதாதான் இயேசு, இயேசுதான் பரிசுத்தாவி, பரிசுத்தாவி தான் பிதா அப்படின்னு சொல்லி குழப்பிட்டு இருந்தார். இப்படி இல்ல, தெளிவான ஒரு சத்தியம் நமக்கு தேவை. அப்ப அன்னைக்கு பொய்யான போதகர்கள் அந்த சபையை கொரிந்து சபையை குழப்பிட்டு இருந்தாங்க. பவுலும் சீலாவும் போய் பழமையான ஊழியர்கள்லாம் செஞ்சாங்க. விசுவாசிகள் அங்க குழப்பத்தில் இருந்தாங்க. ஆராதனை நடக்கும் போது எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவாங்க, பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. பல குழப்பங்கள் காணப்பட்டது. அப்போ ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கும்படியாக அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தந்தையுடைய பிதாவாகிய தகப்பனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதங்கள் ஒரு சபையிலும் குடும்பத்திலும் இருந்தால் விசுவாசிகள் வெற்றி பெறுவார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. கிருபை, அன்பு, ஐக்கியம். இந்த 3 ஒரு சபையிலும் ஒரு குடும்பத்திலும் இருக்குமானால் அது வெற்றி பெறும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. வாசிங்க. யோவான் 1:17 வாசிக்கும் போது வாசிங்க. யோவான் 1:17 யோவான் 1:17 வாசிங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. எல்லா காரியங்களையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நியாயப்பிரமாணம் பழைய காலத்துல ஆண்டவர் சொன்னார், பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் அவனை கல்லெறிந்து கொல்லணும். ஒரு மனிதன் தேவதூஷணம் சொல்லிட்டு அவனை கல்லெறிந்து கொல்லணும். இப்படி பல பிரமாணங்கள் இருந்தது. ஆயிரக்கணக்கான பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னா, ஒரு தப்பு பண்ணிவிட்ட சொத்தை எடுத்துட்டீங்க, இல்லைன்னா ஒருத்தரை அடிச்சிட்டீங்க, இல்லைன்னா ஒருத்தருக்கு குறைச்சான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சர்ச்சுக்கு வரும்போது ஆசாரியர் இருப்பான்,
அவருக்கு ட்ரெஸ் நம்ம சிஎஸ்சி ஐயர் போடுறாங்க ட்ரெஸ் போட்டுப்பாங்க, அங்கி மாதிரி போட்டுப்பாங்க. அதுல நிறைய முத்தகங்கள் மணிகள் 12 கோத்திரம் இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ சபையில பாத்தீங்கன்னா பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்துல தான் அந்த பலியெல்லாம் செலுத்துவாங்க. அந்த மனிதன் கொண்டு வருகிற இதை வந்து ஆசாரியம் வெட்டி அவன் தலையில ரத்தத்தை தெளிச்சு அவனை நினைச்சு அவனை சுத்திகரிச்சு அனுப்பிடுவான். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு ஆராதனை செய்யும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்கும் என்ன இருக்கும்? ஒரு ஸ்கிரீன் ஒரு திரைச்சீலை காணும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடினாலே வாசிங்க இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4. வாசிக்கம் பார்க்கல 4:15-14 வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து வெட்கப்பட கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா எல்லாம் நமக்கு தலைவலி இருந்துச்சுன்னா அவருக்கு தலைவலி இருந்துச்சு, நமக்கு வயிறு இருந்துச்சுன்னா அவருக்கு வயிறு இருந்துச்சு, நமக்கு மூச்சோட சிரமமா இருந்துச்சுன்னா அவருக்கு மூச்சோட சிரமமா இருந்துச்சு. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாடுபட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இரக்கத்தை பெறவோ ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவோ தைரியமாய் கிருபாசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் இரக்கத்தை பெறவும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தில் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நீதிபதி குற்றவாளி என்ன செய்யணும்? தண்டிக்கணும். அவர் தண்டனையை செலுத்தி அவனை விடுவித்தால் அதுதான் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவி என்ன செய்றாங்க? கார்ல போறாங்க. கார்ல போகும்போது 2 பேரும் சண்டை போடுறாங்க. குடும்பத்துல எல்லா குடும்பத்திலும் சண்டை வர்றது இயற்கை. புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் நீ தான் சரியில்லை நான் தான் சரியில்லை சண்டை போட்டுருக்காங்க. இப்போ கார் ஓடிட்டு போன புருஷன் என்ன பண்ணிட்டாரு? அங்க ஒரு லேடி அங்க கிராஸ் பண்ண போனோம். கிராஸ் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாரு? காரை ஏத்திட்டாரு. ஏத்துற ஸ்பாட்ல என்ன ஆயிட்டா? அவன் இறந்து போயிட்டா. இவர் என்ன ஆயிட்டாரு? மயக்கமாயிட்டாரு. இவர் என்ன ஆயிட்டாரு? மயக்கமாயிட்டாரு. மனைவி என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ புருஷன்ல இது பண்ணிட்டு அவரு இப்படி ஆகி காரக்கிட்டு விட்டுட்டானே, இந்த பொம்பளை செத்துட்டா புருஷன் ஆயிட்டானே. என்ன பண்ணா? உடனே அந்த என்ன செய்வாங்க 108க்கு போன் பண்ணா, போலீஸ்க்கு போன் பண்ணா. இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு பொண்ணு செத்துட்டானே, புருஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு போன் பண்ணா. போலீஸ் வரதுக்குள்ள இவ என்ன பண்ணா? புருஷனை எடுத்து அவ இருந்த சீட்ல உட்கார வச்சுட்டு இவா போய் இந்த டிரைவிங் சீட்ல இருந்துட்டா உட்காந்து. போலீஸ் வந்து பார்த்தோன்னே யார் ஓட்டினா? மனைவி தான் ஓட்டினா. அவ என்ன பயந்தா? அவளுக்கு 3 பிள்ளை இருக்கு, அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டா என்ன ஆகும்? பிள்ளைகளால கவனிக்க முடியாது. அப்ப புருஷன் வேணா இருக்கிறது, நான் வேணா புருஷனுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்? இதுதான் கிருபை. இன்னைக்கு நம்ம நரகத்துக்கு போயிருக்கிறோம். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் அக்கிரமத்தின் நிமித்தமாய் நாம் நித்திய அக்கினிக்கு போயிருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து தாமல எல்லா பழியையும் சுமந்துட்டார். அக்கிரமத்தை அவர் என்ன செய்தார்? ஏத்துக்கிட்டா. அதனால நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக தைரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 2:8 சொல்றது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 5:8 சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை என்ன செய்தார்? இலக்க பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாஸ்தவத்துல எபிரேயர் 4:16 கிருபையின் சிங்காசனத்தில் தைரியமாய் நாம் சேர முடியும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா.
ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பயங்கரமானது, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு இனிமையானதுன்னு சொல்லி இருக்கிறார். அவர் பாடுகிறார். அல்லேலூயா. அவர் ஒரு அடிமை வியாபாரி. ஆப்பிரிக்காவிலிருந்து ஜனங்களை கொண்டு வந்து விற்கிற ஒரு அடிமை வியாபாரி. அவர் கடுமையான பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். எல்லா தவறுகளையும் செய்து குற்றங்களை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் கடலிலே ஒரு பெரிய புயல் வந்தது. கடலிலே அடிமைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய புயல் வந்தது. அவர் கடவுளை நோக்கி கூப்பிட்டார், கடவுளே என்னை காப்பாற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அவரை அந்த புயல் மத்தியிலே ஆச்சரியமாய் காப்பாற்றினார். அல்லேலூயா. அவர் அதனாலே அவருடைய வாழ்க்கை மாறினது. அதனாலதான் அவர் எழுதுகிறார், Amazing grace, how sweet the sound that saved wretch like me. அது அந்த ஆண்டவருடைய கிருபை, அது எவ்வளவு ஒரு இனிமையானது, எவ்வளவு பாவியாகி என்னை மாற்றினதே. ஒரு அடிமை வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன், ஒரு பெரிய வலைப்பாதைகளை செய்து கொண்டிருந்த என்னை என் தேவன் மாற்றி இன்னைக்கு ஒரு நல்ல மனிதனாய் வைத்திருக்கிறாரே. இதுதான் கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டுப் போகாமல் நீதியின் அடையும்படிக்கு அவரை தந்தனை உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம நல்லதுக்காக அல்ல, நம்முடைய நிலைக்காக அல்ல, அவர் அன்புக்காக அன்பு கூர்ந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை நீங்க நேசிக்கலாம், ஆண்டவரை லவ் பண்றீங்களா? உங்க புருஷனை லவ் பண்ற மாதிரி ஆண்டவரை லவ் பண்றீங்களா? ஆண்டவரை லவ் பண்றப்பா, நம்மளை கிஸ் பண்றப்பா, நம்மளை கட்டி பிடிச்சிக்கிறப்பா, உங்களால அன்பா இருப்பப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரே கேள்வி கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்ன அன்பா இருக்கிறாயா? அன்னைக்கு ஆண்டவர் உள்ள பார்த்து அதான் கேட்கிறா, நீ என்ன நேசிக்கணும், நீ என்ன அன்பு செலுத்தணும், என்ன வந்தாலும் எனக்காக நீ வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பின் தன்மைகள் எப்படிப்பட்டது சொல்லுங்க. அன்பின் தன்மைகள் எப்படிப்பட்டது? யோவான் 4:8 சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவர் தேவனை காணார். அல்லேலூயா. யோவான் 4:8. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்ட ரோமர் 8ஆம் அதிகாரம் 38-39 சொல்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. உபத்திரவமோ, வியாகுலமோ, சஞ்சலமோ, வேதனையோ, கண்ணீரோ, துக்கமோ, மரணமோ, ஏதோ என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யாது? என் வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வரட்டுமே, எத்தனை உபத்திரங்கள் வரட்டுமே, எத்தனை நிந்தைகள் வரட்டுமே, எத்தனை அவமானங்கள் வரட்டுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது? ஒரு தகப்பனுடைய அன்பு. ஒரு மனிதன் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்த மகன் அவன் ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனாய் தகப்பனுடைய சொல்லை கேட்டு நடக்கிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவது மகனோ ஒரு துன்மார்க்கனாய், ஒரு பாவியாய், எதையும் கேட்காதவனாய், நிறைய துன்மார்க்க நண்பர்களோடு சுத்துகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா நீ சொத்தெல்லாம் எனக்கு பிரிச்சு கொடுத்துரு, நான் வெளியூருக்கு போறேன், நான் வெளிநாட்டுக்கு போறேன், இனிமேல் நான் உங்களோட இருக்க மாட்டேன், எனக்கு சொத்தை பிரிச்சு. அப்பா சொன்னார், இருக்குப்பா, ஏண்டா ஏன் உனக்கு தெரியல, என்ன விட்டுரு அப்படின்னா. அல்லேலூயா. தகப்பன் சொத்தை கொண்டு போய் என்ன பண்ணான்? அவன் போய் தன்னுடைய இஷ்டத்துக்கு மாறினான். நிறைய பணத்தை நண்பர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பண்ணி நினைச்சிருந்தான், பண்ணிக்கு போட்ட தவறு கூட அவனுக்கு தெரிஞ்சல. அப்போ ஒரு நாள் நினைச்சான், என் தகப்பன் வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, என் தகப்பன் வீடு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது, நாங்களும் கஷ்டப்படுறேன், என் தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தகப்பன் அவனை தேடிக்கொண்டு எவ்வளவு நாள் கட்டி வெடிச்சு கொண்டு, என் மகன் வரமாட்டானா, என் மகன் திரும்பி வரமாட்டானா, என் மகன் வரமாட்டானான்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டேன். தூரத்திலே மகன் வரும்போது அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு, மகனே அப்பா உங்க வீட்டுல நான் ஒரு மகனா இருக்க விரும்பல, ஒரு வேலைக்காரனா இருக்க விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னேன்ப்பா, நீ எனக்கு மகன் தான் சொல்லி என்னை குளிப்பாட்டுங்கள், உன்னுடைய கைக்கு மோதிரத்தை அணியுங்கள், உன்னுடைய காலுக்கு பாதரட்சை கொடுங்கள், உனக்கு புதிய வஸ்திரத்தை கொடுங்கள். என் மகன் மரித்தான், இப்போது உயிரோடு இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தகப்பனுடைய அன்பு மாறாத உலகத்திலே ஆண்டவருடைய கர்த்தருடைய அன்பு அது மாறாத அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வமே
பிரைஸ் தி லார்ட். சோதரர் சோதரர் உலகத்திலேயே ஒரு பெரிய ஊழியக்காரர் பில்லிகரா அவர் பண்ண ஒரு பிரசங்கம் என்ன தெரியுமா? ஏசு அன்பா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசு God loves you. தேவன் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். ஓ பிரைஸ் தி லார்ட். அங்கே அமெரிக்கன் ஜனாதிபதிக்கு ஆலோசனை கூறினார். அவர் சொன்ன ஒரே பிரசங்கம் God loves you. தேவன் உன்னை நேசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். அங்கே இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியுடைய ஐக்கியம். வாசிகள் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியினிடத்திலே வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? வல்லடைந்து எருசலேமில் யூதேயாவில் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தாவின் ஐக்கியம் என்றால் என்ன? சொல்லுங்க. பரிசுத்தாவியினர் என்ன செய்கிறார்? பரிசுத்தாவியினர் என்ன செய்கிறார் சொல்லுங்க பாருங்க. தேவனோடு கூட நம்மை இணைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசிகளை என்ன செய்கிறார்? ஒன்றாக்குகிறார். விசுவாசிகளை ஒன்றாக்குகிறார். சபையை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் சபை 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42. பிரைஸ் தி லார்ட். சோதரர் அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க எதெல்லாம் இருந்தாங்க சொல்லுங்க. அப்போஸ்தலருடைய போதனை, அப்போஸ்தலருடைய பிரசங்கங்கள், அப்புறம் எதுல இருந்தாங்க? அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் எதுல இருந்தாங்க? ஜெபம். அல்லேலூயா. அப்புறம் அப்பம் பிக்குதல், என்னது? கர்த்தருடைய பந்தி. ஒரு அன்னைக்கு இன்னைக்கு நம்ம வருஷத்துல எழுதிரோம், மாசத்துல ஒரு தடவை தான் நம்ம என்ன செய்றோம்? கர்த்தருடைய பந்தியை அவங்க எப்பெல்லாம் வந்தாங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய பந்தியை எடுத்தாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படி செய்யறது நம்மலாம் ரொம்ப பெரிய வானத்திலிருந்து குதிச்சோம். அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஒவ்வொருத்தருடைய காலையும் கழுவி எழுதினார். அன்னைக்கு அப்படி இல்லை, சும்மா அப்படியே கொடுத்துட்டு போயிரு. அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப பெரிய ஆள். அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்திலோடதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. வேதத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் அனுதினம் நினைச்சிட்டார்கள், அப்பம் புசித்தார்கள். அனுதினம் நினைச்சிட்டார்கள். அவர்கள் வந்தா இது பண்ணினாங்க. அல்லேலூயா. ஒரு விளக்கை தனியா இருந்தால் என்ன செய்யும்? ஒரு விளக்கை தனியா இருந்தால் என்ன செய்யும்? அது அணைஞ்சிடும். அல்லேலூயா. அது சேர்த்து இருந்தால் என்ன செய்யும்? எரியும். அப்போ தனியாவே நம்ம இருக்கக்கூடாது. தனியா இருந்தா சீக்கிரமா நம்ம அணைஞ்சு போயிடும். சேர்த்து இருக்க வேண்டும். விசுவாச பிள்ளைகள் சேர்த்து நம்ம ஜெபிக்கணும். சேர்ந்து ஒண்ணா இருக்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. திரித்துவத்தினுடைய ஒருமை என்னது தெரியுமா? திரித்துவத்தினுடைய ஒருமை சொல்லுங்க. திரித்துவத்துல என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க. திரித்துவத்துல என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்க. யாருக்கு என்னெல்லாம் பார்க்கணும்? என்னெல்லாம் பார்க்கணும்? தந்தை, மகன், பரிசுத்தம். அல்லேலூயா. தந்தை, மகன், பரிசுத்தாவியை குறித்து நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இவர் மூன்று பேர் என்ன செய்கிறார்கள்? ஒன்றாய் செயல்படுகிறார்கள். வாசிங்கள் மத்தேயு 28:19. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நானும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்றார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றார். அல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது எப்படி என்றால் கிருபையை என்ன செய்யணும்? ஏற்கணும். ரோமர் 10:9 சொல்லுங்க. ரோமர் 10:9 வாசிப்பாங்க. இன்னொருத்தர் ஒனியோவான் 4:19. இன்னொருத்தர் கலாத்தியர் 5:16. இந்த மூணு வருஷம் வாயினால் அறிக்கையிட்டு ஆமென். அல்லேலூயா. வாயினால் அறிக்கையிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க. வாயினால் அறிக்கையிட்டு இருந்தது இதயத்துல நீங்க வாயினால் அறிக்கை
உங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அதை அறிக்கையிடு. என்ன கர்த்தர் அற்புதம் செய்வார். என் வாழ்க்கையில நன்மை நடக்கும், நான் ஆசீர்வாதமா இருப்பேன். அறிக்கையிடு. எனக்கு ஒண்ணு நடக்காது, முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. விசுவாசத்திலே விசுவாச அறிக்கைப்படும். அப்பதான் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. வாழ்க்கையில இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை மாறணுமா? விசுவாச அறிக்கைப்படும். அல்லேலூயா. அப்போ வாயினால என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணி உள்ளத்துல என்ன செய்யணும்? விசுவாசம். அல்லேலூயா. அப்புறம் 1 யோவான் 4:19 என்ன சொல்கிறது? 1 யோவான் 4:19 இன்னொரு கலாத்தியர் 5:16 எடுத்துக்கோங்க. 1 யோவான் 4:19 தேவனால் உண்டாயிருக்கிறோம். உலகம் முழுவதும் வல்லவனுக்குள் பிறக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கலாத்தியர் 5:16 கலாத்தியர் 5:16 அல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடக்கணும். நம்ம மாம்ச இச்சைப்படி நடக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஒரு சபைக்கு என்ன, ஒரு சபை வளரும் போது என்னவா இருக்கணும்? சபையில ஐக்கியம், கிருபை. என்னவா இருக்கணும்? கிருபை, அன்பு, ஐக்கியம். அதான் சங்கீதம் 123 என்ன சொல்லுது? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபை இல்லைன்னா எப்படி இருக்கும்? மதம், கிறிஸ்தவ மதம் மட்டும் இருக்கும். அன்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? சட்டம், இப்படி பண்ணணும், இதை செய்யணும், அப்படி இருக்கணும், இதுதான் இருக்கும். ஆவி இல்லைன்னா என்ன இருக்கும்? உயிர் இல்லாத சபையாய். அல்லேலூயா. அதனால் கிருபை, அன்பு, ஐக்கியம் இது நமக்கு தேவையா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டுல அசுசா ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய இடத்துல தேவன் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியை ஊற்றினார். ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் சுவிசேஷம் நடந்தது. பரவியதற்கு காரணம் வில்லியம் சைமோர் என்கிற ஒரு கருத்தின மனிதர். அல்லேலூயா. அதுவும் கருத்தினவர்கள் எல்லாம் ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்டது. அவர் ஒரு எளிய மனிதர், ரொம்ப படிக்காதவர், ஆனால் ஆழமான ஜெபத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆரம்ப வாழ்க்கை அவர் கருப்பினராக இருந்தபடினால நிறைய அவர் துன்பப்பட்டார், நிறைய உபத்திரங்களை அனுபவித்தார். கருப்பின மக்களுக்கு அந்த வாய்ப்புகள் குறையும். அவங்க பிரசங்கெல்லாம் பண்ண முடியாது. சர்ச்சில் வந்தா தரையில தான் உட்காரணும். பரிசுத்தாவினுடைய போதனை எப்படி வந்தது? அவர் ஒரு பிரசிக்கார சந்திச்சார். சார்ல்ஸ் ஃபோக்ஸ் பிரகாம் என்கிற மனிதரை சந்திச்சார். அவர் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் சொல்வார்ல நிக்கோதேமுக்கு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யக்கூடாது. அப்போ அப்போஸ்தலர் 2:4 சொல்லப்பட்டபடி அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அல்லேலூயா, இந்த வார்த்தை தான் அவருடைய உள்ளத்தை என்ன செய்தது? அல்லேலூயா. 1906 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடச்சாங்க. சிலர் அவரை நிராகரித்தார். சில இடத்துல கதவுகள் கூட்டப்பட்டது. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய ஜெப கூட்டம், விசுவாசிகள் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்தார்கள். பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவி 1906ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு நாள் ஜெபக்கூட்டத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. புதிய நாவுகளில் பேச தொடங்கினார்கள். மக்கள் கண்ணீர் விட்டார்கள். பலர் மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அனுபவம் போல அதிசயங்கள் நடந்தது. குணமடைங்கள், குருடர்கள் பார்வையிட்டார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், குணவர்கள் நடந்தார்கள், தீர்க்க தரிசன நாவுகள் ஊற்றப்பட்டது, புதிய நாவுகளை பெற்றார்கள், மனம் திருந்த உண்டான ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன வேறுபாடு இல்லாமல் கற்பினர், வெள்ளையர் எல்லாரையும் கர்த்தர் ஒரே நேரத்தில் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார்.
வேதத்தில் சொல்லப்பட்டபடி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று சொல்வது போல வில்லியம் செய்மோர் அவருடைய தாழ்மையான ஜெபத்தின் நிமித்தமா கர்த்தர் ஒரு பெரிய அசைவை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தெய்வங்களே நம்முடைய சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க போகிறார். உங்கள் மூலமாக, என் மூலமாக நீங்கள் நான் ஜெபித்தால் போதும், நீங்கள் நானும் தேவ சமூகத்திலே காத்திருந்தால் போதும். ஹல்லேலூயா. ஜெபம் இருந்தால் என்ன வரும்? உயிர் இருக்கும். எந்த சபை ஜெயிக்கிறதோ அந்த சபை இருக்கும், உயிரா இருக்கும். ஹல்லேலூயா. தாழ்மை இருந்தால் தேவன் என்ன செய்வார்? பயன்படுத்தணும். பரிசுத்த ஆவி இருந்தால் சபை உயிர் பெறும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? வேதனைப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் எப்படிப்பட்டது? ஒரு ஜெபம். கடைசியில பாஸ்டர் சொல்ற ஒரு ஜெபம் தான் என்னது? கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக என்று சொல்கிற ஒரு காரியம் தான் இது. ஹல்லேலூயா. அப்ப நம்மோடு கூட இருக்கட்டும். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பம் மாறும், நம்முடைய சபை மாறும், நம்முடைய தேசம் மாறும். எல்லாம் கடற்கரை சோதனை பண்ணுவோம். சோதனை